அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. கிராம சபை கூட்டத்தில் சரமாரியாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பிடிஓ ஓட்டம் பிடித்திருக்கிறார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நடந்த கிராம சபை கூட்டத்தில் மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குடியரசு தினமான இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நடந்த கிராம சபை கூட்டத்தில் மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பிடிஓ அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். இது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கிராம சபை கூட்டத்திலே மக்களின் சரமாரியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பிடிஓ அங்கிருந்து வெளியே சென்றிருக்கிறார். ஜெகர்தலா ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் தலைவிரித்தான தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு வேண்டி பொதுமக்கள் எழுப்பிய பல கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் பிடிஓ அங்கிருந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் பாதியிலேயே ஓட்டம் பிடித்திருக்கிறார். இது தற்பொழுது அண்மை செய்தியாக வெளியாகி இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடந்த கிராம சபை கூட்டத்தில் மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாதியிலேயே அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் புறப்பட்ட தகவல் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. சுத்தமாக தண்ணி தான் பஞ்சம். ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு தண்ணி வந்துச்சு. இப்போது மாதத்துக்கு ஒரு நாள் கூட தண்ணி வருது. அப்போ அந்த தண்ணியை வச்சு நாங்கள் எப்படி, நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம் எங்கள் குடும்பத்தில். 5 பேருக்கு அத்தியாவசியமான தண்ணி எவ்வளோ தேவைப்படும் சொல்லுங்கள். அந்த தண்ணி கூட இல்லைன்னா வீட்டுக்கு நாங்கள் எப்படி உயிர் வாழ்கிறது? அதுக்கப்புறம் இப்போ உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறீங்க கவர்மெண்ட்ல, எல்லாருக்கும் தானே கொடுக்கணும். வாகனம் வச்சுருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா வாகனம் என்ன கவர்மெண்ட்ல எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க? இல்லை 1000 ரூபாய் இப்போ சரி சமமாக எல்லாரும் கொடுக்கறத கொடுங்க. இப்போ எங்களுக்கு ஓட்டு வேணாம்னு சொல்லிடுவாங்களா? நாங்கள் ஓட்டு போட்டால் வேணான்னுடுவாங்களா? நாங்கள் தண்ணி பிரச்சனையை தீர்த்து தரோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அது தீர்த்து தராங்க இல்லையே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க பாட்டு அதில் எழுந்து போயிருக்கு. தண்ணியும் வரதில்ல, ஏரி வேலையும் கொடுக்கறதில்ல. தண்ணி கேட்டாக்க 8 மாதம் 9 மாதம் ஆச்சு தண்ணி வந்து. இப்போ எது வந்து கேட்டாலும் காது கேட்காத மாதிரி எழுந்து ஓடிட்டாங்க. இதுக்கு முன்னே கிராம சபை கூட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னே வந்து சொன்னும் போதும் கேட்காத மாதிரி ஓடிட்டாங்க. மீடியமாவே எழுந்து கம்முன்னு போயிட்டாங்க. நாங்கள் சவுண்டு போடுறாங்கன்னு பஞ்சாயத்து ஆஃபீஸர் செஞ்சு பண்ணாமல் கண்டுக்கணுங்களா? அப்போ நாங்கள் என்ன தண்ணி குடிக்கிறது? நாங்கள் செத்து போயிட்டு பின்னாடி அவங்க தண்ணி வந்து விடுவாங்களா? ஒன்றும் பார்க்கலாம். நாங்கள் பிடி ஆஃபீஸ் போயிட்டு வந்துக்கிறோங்க. பிடி ஆஃபீஸில் எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கல. தண்ணி இல்லைன்னு இப்போ 4 மாத காலமாக இதை தான் செய்கிறாங்க. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஜெகர்தலால் ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் தண்ணீர் பிரச்சனை பல மாதங்களாக தலைவிரித்தாடக்கூடிய சூழலில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திலே மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதில் பதில் சொல்ல முடியாமல் வட்டார வளர்ச்சி அலுவலர் அங்கிருந்து பாதியிலேயே சென்றிருக்கிறார். இந்த தகவல் தற்பொழுது அண்மை செய்தியாக பரவி கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் முனியப்பன். அந்த பகுதிகளில் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மக்கள் என்ன கேள்வி எழுப்பினார்கள்? ஏன் அவர் பாதியிலேயே ஓட்டம் பிடித்தார்? கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. தருமபுரி அருகே கிராம சபை கூட்டத்தில் பெண்கள் சராமாரி கேள்வியால் பாதியிலே ஓட்டம் பிடித்த பிடிஓ, பொதுமக்கள் கொந்தளிப்பு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியம் ஜெகர்தலா ஊராட்சி சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் திம்பம்பட்டி மாரியம்மன் கோயில் வளாகத்தில் நடந்தது. கூட்டத்திற்கு பாலக்கோடு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரேணுகா தேவி தலைமை வகித்தார். கூட்டத்தில் ஜெகர்தலா பஞ்சாயத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 8 மாதமாக முறையான ஒகேனக்கல் கூட்டு குடிநீர், உப்பு தண்ணீர் இரண்டுமே வருவதில்லை, சாக்கடை கால்வாய் சுத்தம் செய்யாததால் கழிவு நீர் தேங்கி துர்நாற்றம் வீசி வருவதுடன் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவி வருகிறது, சாலை மின்விளக்கு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காதது ஏன், பல முறை புகார் அளித்துள்ளோம் என ஒரே பதிலை கூறினால் எப்படி என பெண்கள் சராமாரி கேள்வி எழுப்பினர். இதற்கு பதில் கூற முடியாத வட்டார வளர்ச்சி அலுவலர் ரேணுகா தேவி கூட்டம் முடிவதற்கு முன்பாகவே பாதியிலே காரில் ஏறி சென்று விட்டார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பொறுப்பான அதிகாரிகள் பொறுப்பில்லாமல் சென்றதால் யாரிடம் முறையிடுவது, எங்களுக்கு குறை தீர்க்க வேண்டும் என பொதுமக்கள் சராமாரி கேள்வி எழுப்பினர். வட்டார வளர்ச்சி அலுவலராக ரேணுகா தேவி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து பாலக்கோடு ஒன்றியத்தில் உள்ளிட்ட 32 ஊராட்சிகள் எந்த அடிப்படை தேவைகளும் நிறைவேற்றுவதில்லை என மக்களின் எந்த கோரிக்கைகளும் பதில் அளிக்காமல் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முனியப்பன்.